ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வெங்காய சட்னி. இந்த சட்னி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப எல்லோருமே விரும்பி கேட்பாங்க. 2 வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும், இந்த சட்னியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 10-12 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் உங்களுக்கு நல்லா வதங்கி சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். அடுத்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்தா தான் உங்களுக்கு இந்த சட்னி நல்லாயிருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயன்றதுனால உங்களுக்கு சட்னி இனிப்பாக தெரியும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லியும் லேசாக வதங்கிடுச்சு. ஒரு சின்ன எலுமிச்சை அளவுள்ள புளியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு இதையும் நல்லா கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து இதை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு பொன்னிறமாக நிறம் மாறினதும் இந்த தாளிப்பை நாம் சட்னியில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டோம்னா நமக்கு ஒரு சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.